ஆக நவகிரகங்களுக்கு அதிபதியாய் வரக்கூடியவன் சூரியன். ஜோதிடத்தை தொட்டவர்கள் நிச்சயம் வருடம் ஒரு முறையேனும் நவகிரக ஆலயத்திற்கு சென்று அங்கிருக்கும் தெய்வங்களை வழிபாடு பண்ணணும். நவகிரக ஆலயங்களுக்கும் சென்று ஒரு 2 நாள் ஒரு டூர் மாதிரி அரேஞ்ச் பண்ணி போய் வருவது சிரமம் என்றால், நவகிரக நாயகர்கள் 9 பேரும் ஒன்னா இருக்கக்கூடிய ஒரு கோவிலுக்காகவும் போகணும். அப்ப 9 பேரும் ஒன்னா இருக்கக்கூடிய ஒரு கோவில் என்ன? சூரியனார் கோவில் ஆடுதுறை. அந்த சூரியனார் கோவில் ஆடுதுறைக்கு வருடம் ஒரு முறை நீங்கள் நிச்சயம் போகணும். சூரியனார் கோவிலுக்கு போய் நவகிரகங்களை நீங்கள் வணங்கி வழிபடுவதற்கு முன்பு ஒரு கோவில் போகணும். யாருக்கா தெரியுமா? உங்க அண்ணா சொல்லிட்டாரு. அங்க ஐயா பேர் என்ன? இன்னொரு செய்தி சொல்றேன். உங்கள் பரிகாரம் சொல்லி எந்த ஆலயத்திற்கு நீங்கள் யாரை அனுப்பினாலும் அந்த ஆலயத்தில் எழுந்தருளிக்கக்கூடிய அப்பனின் பெயரையும் அம்மையின் பெயரையும் நீங்க சொல்லணும். திருநெல்வேலிக்கு போய் சாமி கும்பிட்டு வா அப்படின்னா அவர் போய் அல்வா வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடுவார். எந்த சாமி கும்பிட சொன்ன? திருநெல்வேலியில 23 கோயில் இருக்கு. எந்த கோயிலுக்கு போறது? ஐயன் நெல்லையப்பன், அன்னை காந்திமதி. பாபநாசம் போய் இந்த பூஜை பண்ணிட்டு வாங்க. ஐயா பாபநாதர், அம்மா உலகம்மை. மதுரை போய் இந்த தெய்வத்தை வணங்கிட்டு வாங்க. ஐயா சொக்கநாதன் சுந்தரேஸ்வர பெருமாள், அன்னை மீனாட்சி. அந்த தெய்வ திருமேனிகள் அவருடைய திருநாமங்களை சொல்லி ஒரு சனம் நீங்க இருந்த இடத்துல இருந்து அவங்கள பிரேயர் பண்ணணும். உன்னை நம்பி அனுப்புறேன், என் பேரை கெடுத்துறாது, இவங்களுக்கு நல்லது செஞ்சு கொடு. அவங்க என்ன நமஸ்காரம் பண்ணுவாங்க, எனக்கு ஒரு நல்ல ஒரு மதிப்பு தருவாங்க. அந்த பெயரையும் புகழையும் உன் பாதத்திலே சமர்ப்பிச்சிடணும். அது நீ கொடுத்தது. அப்படி சொல்லி வணங்கி வரணும். பிராணநாதேஸ்வரர் மங்களாம்பிகை. ஐயா பேரு திருமங்கலக்குடியிலே பிராணநாதேஸ்வரர் மங்களாம்பிகை. நவகிரகங்களும் பிராணன் இழந்து தன் சக்தியை இழந்து பரமேஸ்வரனை நோக்கி தவம் இருந்தபோது அவர்கள் இழந்த சக்தியை, அந்த பிராணனை தந்தது ஐயா. ஐயாவோட பேரு பிராணநாதேஸ்வரர். அங்க இருக்கும் அம்மையின் பெயர் மங்களாம்பிகை. அங்க போயிட்டு தான் இந்த கோயிலுக்கு வரணும். வந்து நவகிரகங்களுக்கும் ஆடை அங்க விற்கிது. 9 பேத்துக்கும் ஆடை எடுத்து கொடுத்து 9 தேங்காய் உடைக்கணும். அதற்கு முன்னாடி கோள் வினை தீர்த்த விநாயகர் மூலப்பொருள், அந்த மூலப்பொருளை வணங்கிட்டு தான் நீங்க சன்னதிக்குள்ளேயே வரணும். அப்படி உள்ள போய் ரைட் திரும்பினவொடனே முதல்ல விநாயகர் பெருமான் இருப்பார், கோள் வினை தீர்த்த விநாயகர். அவரை வணங்கிட்டு நீங்க சன்னதிக்குள்ள வந்து நவகிரகங்களுக்கும் நிச்சயம் நீங்க ஒரு பூஜை வைக்கணும். பூஜை வச்சுட்டு வாங்க, நற்பலன் உண்டு. எப்போ? மறுபடியும் சொல்றேன், நவகிரகத்துக்கு தலைவன் யாரு? சூரியன். சொந்த வீட்டுல சொந்த நட்சத்திரத்துல வருவார். வருஷத்துக்கு ஒரு தடவை. எங்க வருவார்? நல்ல தெளிவா சொல்லுங்க. சிம்ம ராசி சொந்த வீடு, உத்தர நட்சத்திரம் சொந்த நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்துல ஒரு 3 நாள் இருப்பார். அந்த 3 நாள்ல நீங்க போகணும். போனீங்கன்னா வருஷம் 365 நாளும் அந்த ஆலயத்துக்கு போய் வந்த பலன் கிடைக்கும். நீங்களும் போங்க, உங்களை சார்ந்தவர்களுக்கும் அந்த செய்தியை சொல்லி அவர்களை அனுப்பிவிடுங்க. நாங்கள் கடந்த 2-3 வருடங்களாக உத்தர நட்சத்திரத்தில் சூரியன் பிரவேசிக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் ஒரு விடுமுறையை அனுசரித்து ஒரு நாளை தேர்ந்தெடுத்து அங்கே போய் ஒரு ஸ்பெஷல் பூஜை பண்ணி வந்துட்டு இருக்கிறோம். குறைந்தது எங்கள் குழுவில் 70-80 பேர் வருவாங்க. இந்த வருடம் கூட ஆவணி மாதத்தில் இறுதியாக வரக்கூடிய ஒரு வெள்ளிக்கிழமை இரவு கும்பகோணத்தில் தங்கி சனிக்கிழமை காலையில் ஒரு 9 மணி அளவில் 10 மணி அளவில் அந்த கும்பகோணத்தில் உள்ள சூரியனார் கோவிலிலே நாங்கள் அனைவரும் ஒன்று கூடி நவகிரகங்களை நமஸ்கரிப்பதாக ஒரு தகவல், ஒரு திட்டம் உண்டு. விரும்புகிறவங்க வந்து எங்களோட கலந்துக்குங்க. ஒரு ½ டே ஆகும். பிராணநாதேஸ்வரர் போய் நமஸ்காரம் பண்ணிட்டு இங்கே வந்து 9 பேர்த்துக்கும் பூஜை பண்ணி நமஸ்காரம் பண்ணிட்டு அப்படி வேறு ஆலயங்கள் போகிறதா இருந்தால் போய் வரலாம். வெள்ளி இரவு கும்பகோணத்தில் தங்கிக்கிறதுக்கு வசதி இருக்குது. சனிக்கிழமை வந்து பூஜை முடிச்சுட்டு சனிக்கிழமை மதியத்துக்கு மேலே ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் நீங்கள் என்னென்ன ப்ரோக்ராம் பண்ணணுமோ பண்ணிக்கிட்டு ஊர் வந்து சேரலாம். ஒரு செய்தி இருக்குது. ஆக உத்தர நட்சத்திரத்தில் சிம்ம ராசியில் சூரியன் பிரவேசிக்கக்கூடிய சொந்த வீட்டில் சொந்த நட்சத்திரத்தில் பிரவேசிக்கும் அந்த ஒரு நாள் நவகிரகங்களை போய் நீங்கள் நமஸ்கரிக்க வேண்டும். நவகிரகங்களும் ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய சூரியனார் கோவிலுக்கு சென்று அவர்களை நீங்கள் நமஸ்காரம் செய்து வந்தால் நவகிரகங்களின் ஆசி மிக எளிதாய் உங்களுக்கு கிட்டும் என்ற சூட்சுமத்தை சொல்லி